வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சித்திரை மாதத்துல எங்களோட சிறிய முயற்சியா சித்திரம் பேசுதடி அப்படின்னு கதை சீரீஸ் ஒன்ன அறிமுகப்படுத்துறோம். இதுல நிறைய சுவாரஸ்யமான நகைச்சுவை கலந்த உண்மை கதைகள், நீதிநெறி கதைகள் முதலியவற்றை உங்களோட பகிர்ந்துக்க நாங்க ஆசைப்படுறோம். எங்களோட இந்த முயற்சியை ஊக்கப்படுத்துற மாதிரி நீங்க இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். எந்த ஒரு விசேஷமானாலும் நம்ம இதுல பாலும் பழமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம முதல் கதையா பாலின் பயணம் அப்படிங்கிற கதையை நாம இங்க பார்க்கலாம். ஒரு நாள் பால் என்ன பண்ணுச்சு, ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் பாட்டுக்கு பசுவோட மடியில சந்தோஷமா இருந்தேன். என்ன ஒரு அம்மா கறந்து எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து அடுப்பு மேல வச்சு என்ன காய்ச்சினாங்க. ஐயோ, சூடு என்னால தாங்க முடியலையே. கொஞ்ச நேரம் என்ன ஆற வச்சாங்க. பின்னாடி என் மேல எதையோ புளிப்பா ஊத்தினாங்க. கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப கெட்டியாயிட்டேன். என்னால இப்படி அப்படி அசைய முடியல. இப்போ என் பேரு தயிர்னு சொன்னாங்க. சரி, இதோட நான் பட்ட கஷ்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு என் மேல ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்தி ஒரு மரத்தை வச்சு கடன் கடைய ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் 2 விதம் ஆயிட்டேன். ரொம்ப தண்ணி ஆயிட்டேன். அதுக்கு பேரு மோர்னு சொன்னாங்க. அந்த மோர் மேலேயே கெட்டியா ஏதோ வந்துச்சு என்கிட்ட இருந்து. அத வெண்ணென்னு சொல்லிட்டாங்க. சரி, இதோட என் கஷ்டம் முடிஞ்சுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த வெண்ணெயை தூக்கி அம்மா திருப்பி ஒரு பாத்திரத்து மேல போட்டு இப்போ என்னை தூக்கி அடுப்பு மேல வச்சுட்டாங்க. மறுபடியும் அடுப்பா? ஐயோ, என்னால இந்த சூடு தாங்க முடியலங்க. யாராவது என்னை காப்பாத்துங்களேன். அப்போ சல 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 சலன்னு ஒரே சத்தம். இப்போ என் பேர் நெய்யன்னு வச்சுட்டாங்க. ஒரே ஆளுக்கு எத்தனை பேருங்க, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அந்த நெய்யை தூக்கி ஒரு டப்பால போட்டு அந்த டப்பாவை ஒரு ஷெல்ஃப் மேல வச்சுட்டாங்க. அந்த ஷெல்ஃப் இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னல்ல ஒட்டி ஒரு தெரு போச்சு. அந்த தெருல 2 பெண்கள் பேசிக்கிட்டே போனாங்க. ஏய், இத கேட்டியா நீ? பாலோட விலை 25 ரூபாவா லிட்டர் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. அதுக்கு இன்னொரு அம்மா, பாலாவது பரவாயில்ல, இந்த நெய் 400 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதாங்க எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. நாம கஷ்டப்பட பட பட வாழ்க்கையில நம்மளோட மதிப்பு உயர்ந்துகிட்டே போகுதுங்க. என்னோட வேல்யூ இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்களும் கஷ்டப்பட தயாராயிட்டீங்கல்ல? அப்பதானே உங்களோட மதிப்பும் உயரும். என்ன வியூவர்ஸ், கதையை கேட்டு ரசிச்சிங்களா? மீண்டும் ஒரு அருமையான கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் சித்திரம் பேசுதடியில உங்களை சந்திக்க வருகிறேன். Until then, it's bye from Padma.